Hello everyone, this is Shiva. Welcome back to the channel. Okay. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பீட் வந்து நம்ம எப்படி நார்மலா சைக்கிள்ல வந்து நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண நார்மலா ஸ்பீட் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றதை நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ பேசிக்கான 2-3 டிப்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் வீடியோல வந்து இன்க்ளூட் பண்றேன், அதை நீங்க பாருங்க. பேசிக்கா சைக்கிளிங் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளீட்டும் பெடலும் தான். கிளீட் பெடல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பெடல், ஓகேங்களா. இதுக்கு ஏத்த மாதிரி ஷூ ஒன்று இருக்கும், ரோட் பைக் ஷூ. ஸோ நம்ம கிளீட்டும் பெடலும் போட்டு ஸோ சைக்கிளுக்கும் நமக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த கனெக்ஷன் மூலமா நம்ம வந்து ரைட் பண்றப்போ அந்த காலை வந்து புஷ் அண்ட் புல் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ அது மூலமா நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஃபிட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா வந்து சில பேர் ஹைட் ரொம்ப ஜாஸ்தியா வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து சைக்கிள் ஸ்பீட் போகாது, இல்ல கம்மியா வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க சீட் ஹைட்டு. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சில மசில்லாம் ஒர்க் ஆகாதனால ஸ்பீட் நம்மளால அவ்வளோக்கா புஷ் அண்ட் புல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கேடன்ஸ் பில்ட் பண்ணணும். நம்ம நார்மலா நம்ம இண்டிவிஜுவல்ஸ் ஓட்டுறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் பில்ட் பண்ணணும். இண்டிவிஜுவல்ஸ் ஓட்டுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கேடன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஸோ கேடன்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுனா எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 60 to 70 வந்து ஒரு பிலோ சைக்கிளிஸ்ட் ஓட்டுறாங்களோ அவங்க வந்து 60 to 70 கேடன்ஸ் மீன்ஸ் கால்டு ஆர்பிஎம். அதாவது கால் நம்ம லெக் வந்து எந்த அளவுக்கு வந்து போயிட்டு வருது. 60 to 70 ஆர்பிஎம் ஓட்டம் வந்து பேசிக்கான சைக்கிளிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகணும்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 70 to 80 ஆர்பிஎம் வந்து மினிமம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோட ஆர்பிஎம் வந்து பாத்தீங்கன்னா 85 தான் வருது. ஸோ வந்து இப்போ நான் ப்ரோ சைக்கிளிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபவ் 90 கிட்ட பண்ணுவாங்க ப்ரோ சைக்கிளிஸ்ட்லாம். ஸோ நம்ம பேசிக் தான், நம்ம இந்தியாவில வந்து பேசிக் சைக்கிள்ஸ் தான் இருக்கு. அப்பா பேசிட்டு இருக்கேன், இந்தியா பத்திலாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ நார்மலாக கேடன்ஸ் பில்ட் பண்ணுறதுனா எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்ல நீங்கள் பெரிய ரிங் வச்சுக்கோங்க, பேக்கில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு நீங்கள் பெடல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேடன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்கள் டவுனில் போக போக கேடன்ஸ் வந்து கம்மியாக தான் ஆகும், உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மேலே போக போக தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் கேடன்ஸ் நீங்கள் ஸ்பின் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைக்கிள் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.